இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. யாரிடம் போவோம், யாரிடம் போக மாட்டோம், இயேசுவே உம்மிடம் மட்டுமே வருவோம். அன்புமிகு இறை மக்களே, ஆகஸ்ட் 25 ஞாயிற்றுக்கிழமை, பொதுக்காலத்தின் 21ஆம் ஞாயிற்றுக்கிழமை என்று நாம் யாரிடம் செல்ல வேண்டும், யாரிடம் செல்லக்கூடாது, யாரிடம் சென்றால் நமக்கு என்ன கிடைக்கும், அல்லது நாம் செல்லக்கூடாத நபரிடம் சென்றால் என்ன கிடைக்கும் என்பதை இன்றைய நாளிலே இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகின்றன. இன்றைய முதல் வாசகம் யோசுவா 24 1 முதல் 18 வசனங்களில் யோசுவா வழியாக ஆண்டவர் அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு சொல்கிறார், நீ நடந்து வந்த பாதையெல்லாம் நான் உன்னோடு வந்திருக்கின்றேன். நீ நடந்து வந்த பாதைகள், பயணத்தின் வழியில் நடந்த எல்லா விதமான தீமைகள் அனைத்திலுமிருந்தும், பலவிதமான வேதனைகள் மத்தியிலும், நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் மத்தியிலும், அங்கே நீங்கள் பட்டினியாக இருந்தீர்கள். அந்த பாலைவனத்திலே எல்லா விதமான சவால்களிலும் துணை நின்ற கடவுளாக, உங்களோடு வாழும் கடவுளாக நான் இருக்கிறேன். எனவே யார் நம்மோடு வாழ்கிறாரோ அவரே உண்மையான கடவுள். நாம் எந்நிலையில் இருந்தாலும் அந்நிலையை ஏற்றுக்கொண்டு நம்மை அன்பு செய்கிறவர்தான் நம் இறைவன் என்பதை இன்றைய முதல் வாசகம் மிக அழகாக எடுத்துச் சொல்கிறது. இன்றைய இரண்டாம் வாசகம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 32 யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்ற யோவான் 6:60 69 மைய கருத்து, வாழ்வு தரும் வார்த்தை குடும்பத்திலும் இருக்கிறது. வாழ்வு தரும் வார்த்தை ஒவ்வொரு கணவனுடைய அன்பு சொல்லிலும் இருக்கிறது, ஒவ்வொரு மனைவியினுடைய அன்பு சொல்லிலும் இருக்கிறது. இந்த அன்பு சொல், தியாகம், இரக்கம், மன்னிப்பு ஒவ்வொரு குடும்பத்திலும் இல்லாத காரணத்தினால் அந்த குடும்பமானது சண்டை சச்சரவு உண்டாகி ஒரு உயிரற்ற வேரற்ற மரமாக உறவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய ஒரு செத்த கணவனாக அல்லது செத்த மனைவியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவற்றை அந்த வாழ்வு கொடுக்கின்ற வார்த்தை எபேசியர் பவுலடியார் 5ஆம் அதிகாரத்திலே அழகாக சொல்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தில் எப்பொழுதெல்லாம் கணவன் மனைவிக்கு சண்டை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் எபேசியர் 5:21 முதல் 32 நாம் எடுத்து வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு கணவனும் இயேசுவுக்கு அவர்கள் நிகராக ஒப்பிடுகின்றார் பவுலடியார். ஒவ்வொரு மனைவியையும் திருச்சபைக்கு, இந்த உலகத்தில் இருக்கின்ற தாய் திருச்சபைக்கு நிகராக ஒப்பிடுகின்றார். எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாய் திருச்சபைக்கு தலையாக இருக்கிறாரோ, திருச்சபையானது உடலாக இருக்கிறதோ, அதே போல் ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவருக்கு பணிந்து வாழ வேண்டும். ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவியை அன்பு செய்து வாழ வேண்டும். ஒவ்வொரு கணவனை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிடுகின்றார். நாம் இயேசு கிறிஸ்துவாக நம்முடைய மனைவியை அன்பு செய்து வாழ்கிறோமா? எவ்வாறு திருச்சபை இந்நேரம் வரை, இனி வரும் நேரம் வரை இயேசுவுக்கு பணிந்து வாழ்கிறதோ, குனிந்து போகக்கூடாது, பணிந்து வாழ வேண்டும், விட்டு கொடுத்து வாழ வேண்டும். எவ்வாறு திருச்சபை இயேசு கிறிஸ்துவுக்கு பணிந்து வாழ்கிறதோ அதே போல் ஒவ்வொரு மனைவியும் இயேசுவுக்கு, அதாவது இயேசுவாகிய கணவருக்கு பணிந்து வாழ வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது நிச்சயம் இந்த இறை வார்த்தை குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு வாழ்வு தரும். அந்த வாழ்வு தரும் வார்த்தை ஆண்டவரிடமே உள்ளது. தனிப்பட்ட வாழ்வாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்வாக இருந்தாலும் சரி, சமூக வாழ்வாக இருந்தாலும் சரி, திரு அவை ஒன்றிப்பின் வாழ்வாக இருந்தாலும் அங்கே வாழ்வு இருக்க வேண்டும். வாழ்வு இருக்க வேண்டுமென்றால் வார்த்தை இருக்க வேண்டும். நாம் இந்த யோவான் 6ஆம் அதிகாரம் தொடக்கத்தில் நாம் பார்க்கிறோம், வாழ்வு தரும் உணவு நானே, வானின்றி இறங்கி வந்த உயிருள்ள உணவு, உயிர் கொடுக்கின்ற உணவு ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்தம், எனது சதை எனது இரத்தம் என்பதை சொன்னார். இப்பொழுது அதே சதை அதே இரத்தம் ஆண்டவருடைய வார்த்தையாக இங்கு பரிமாணம் எடுக்கிறது. ஆக ஆண்டவருடைய உணவு நமக்கு உயிர் கொடுக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உணவு, நமக்கு வாழ்வு கொடுக்கிறது. அதைத்தான் மிக அழகாக சீமோன் பேதுரு, ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன, கடவுளுடைய வார்த்தையை கேட்போம், ஆலயத்திற்கு வருவோம், இறை வார்த்தையை எடுத்து வாசிப்போம், அந்த இறை வார்த்தையை சுவாசிப்போம், கடவுளுடைய வார்த்தையில் மட்டுமே வாழ்வு இருக்கிறது என்பதை சீமோன் பேதுரு விசுவாசத்தின் அறிக்கையாக, நம்பிக்கையின் பிரகடனமாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு உன்னதமான நற்செய்தி. இந்த நாளிலே
ஆண்டவரே நாம் வாழ்வு கொள்ள வேண்டுமென்றால் இறை வார்த்தையை படிக்க வேண்டும், இறை வார்த்தையை தியானிக்க வேண்டும். விவிலியத்தை ஒரு நாளுக்கு ஒரு வசனமாவது நாம் படித்துவிட்டு அந்த நாளில் செய்கின்ற எல்லா செயல்களும் நாம் அற்புதமாக செய்வோம், வெற்றிகரமாக செய்வோம். வாழ்வற்று இருக்கின்ற நமக்கு நிச்சயம் வாழ்வு கொடுக்கின்ற ஒரு வார்த்தையாக இறை வார்த்தையானது திகழும். இந்த நேரத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையில் முழுமையான விசுவாசம் கொள்வோம், நம்பிக்கை கொள்வோம். அனுதினமும் நாம் சுவாசிப்பது போல இறை வார்த்தையை சுவாசிப்போம், வாழ்வு பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உன்னிலும் என்னிலும் இறை வார்த்தை படிக்கக்கூடிய ஆவலையும் ஆசையும் பேராவலையும் உருவாக்கி அந்த இறை வார்த்தையை படிப்பதன் வழியாக உயிரற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு, நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு நிம்மதியையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் வாழ்வையும் நிறைவாக அளிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.